வணக்கம். எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையின் அருளோடு இன்றைய சிந்தனைகள். தாமிரபரணி ஆற்றங்கரையில் இன்னும் ஒரு ஆலயம், கரிசூழ்ந்த மங்கலம் அப்படின்னு ஒரு ஆலயம். இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் அருகிலே இருக்கக்கூடிய கரிசூழ்ந்த மங்கலம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்விக்கு சிறந்து விளங்கக்கூடிய சுதர்சன மகாவிஷ்ணு. இந்த சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சுதர்சன மகாவிஷ்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா பின்புறம் யோக நரசிம்மர் இருப்பார். இந்த சுதர்சன சக்கரத்தை, சுதர்சன வழிபாடு அப்படிங்கிறது எல்லா பெருமா கோயிலையும் பார்த்துருப்பீங்க. சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுதர்சன மகாவிஷ்ணுவுக்கு என்ன இதுன்னா, இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையிலே சுதர்சன சக்கரம் பல நூறு ஆண்டு தவம் செய்து அதன் பிறகு பெருமாளுடைய திருக்கரங்களிலே இந்த சக்கரம் இடம்பெற்றது. பெருமாளுடைய கையில் நிறைய இருக்கு பொருட்கள். சங்கம் இருக்கிறது, வாள் இருக்கிறது, அபயஹஸ்தம் இருக்கிறது. ஆனால் எல்லாற்றையும் விட மிக உயர்வான ஒரு சக்கரம் என்றால் அது சுதர்சன மகாவிஷ்ணு, சுதர்சன சக்கரம் தான். யோக நரசிம்மர், இது ரெண்டும் சேர்ந்து அந்த சுதர்சன சக்கரத்தில் இருக்கும். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறது கல்வி. அதுவும் குறிப்பாக இன்னைக்கு நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதே போல் அரசாங்க தேர்வுகள். இந்த அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சுதர்சன மகாவிஷ்ணுவுக்கு சென்று அந்த படித்துறையில் பாயசம் வைத்து நேவேத்தியம் செய்து அதை எல்லாருக்கும் கொடுப்பாங்க. நீங்கள் முதல் முறை போகிற பொழுது அங்கே கொடுத்து கொண்டிருந்தால் அதுவே உங்களுக்கு பாக்கியமாக கருதப்படுகிறது. இல்லை என்றால் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு வந்து பிறகு வெற்றி அடைந்த பின்பு அதை செய்தீர்களேயானாலும் அது வேறு ஒருவருக்கு போய் வெற்றி கொடியை நாட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு சுதர்சன மகாவிஷ்ணு, சுதர்சன சக்கரம். ஆதி காலத்திலே மகாவிஷ்ணு, அதாவது எல்லா பொருட்களுமே மகாவிஷ்ணுடைய பாதத்தில் சரணாகதி அடைய வேண்டும். ஏன்னா எப்படி முருகன்ட்ட சூரபதவன் சரணாகதி அடைந்து மயிலாக உருவெடுத்து அதன் பிறகு முருகனுடைய வாகனமாக முருகன் ஏற்றுக்கொண்டாரோ, அதே போல் இந்த சுதர்சன சக்கரம் இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையிலே, ஆற்றுக்கு அடியிலே பல நூறு ஆண்டுகள் தவமிருந்து பெருமாள் திருக்கரங்களிலே சென்று அடைய வேண்டும் என்று தவம் இருக்கிற பொழுது பெருமாள் காட்சி கொடுத்து அதன் பிறகு அந்த சுதர்சன சக்கரத்தையும் கையில் எடுத்து வைத்து கொண்டு எல்லோருக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மிக உன்னதமான சக்கரத்தாழ்வார் ஆலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கரிசூழ்ந்த மங்கலம் அப்படிங்கிற ஊரில் இந்த ஆலயம் இருக்கிறது. அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். தாமிரபரணியில் நீராடி இந்த பெருமாளை வழிபாடு செய்தீர்களேயானால் சகல கஷ்டங்களும் நிவர்த்தியாகும். கல்வி செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு கடவுளாக அங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய முறை அரசாங்க தேர்வு எழுதி தோல்வி அடைந்து கொண்டே இருப்பார்கள். ஞாபக மறதி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும்.
அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த கரிசூழ்ந்த மங்கலம் ஆலயத்திற்கு சென்று அங்கே தாமிரபரணியில் நீராடி இந்த சுதர்சன பெருமாளை வழிபாடு செய்வீர்களேயானால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வெற்றி அடையலாம். எல்லாரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம்.